ப்ராக்டிக்கலாக ஷேர்னா என்னன்னு தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு கேபிட்டலாக ஒரு $100 தேவைப்படுது. ஆனால் மிஸ்டர் எக்ஸ் கிட்ட வெறும் $20 தான் இருக்குது. ஸோ மிஸ்டர் எக்ஸ் இப்போது ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு. அவருக்கு பேலன்ஸ் தேவைப்படுறது $80. அந்த $80 4 பங்காக பிரிக்கிறாரு. பங்கு அப்படின்னா ஷேரு. $80 4 பங்காக பிரித்தோம் அப்படின்னா ஒரு பங்கு $20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு ஷேர் $20 அப்படின்னு மிஸ்டர் எக்ஸ் பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் எக்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பப்ளிக் அவரோட ஷேரை வாங்குவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றவங்க $20 பே பண்ணி ஒரு ஷேர் வாங்குறாங்க. அதே மாதிரி பீன்றவங்க $20 பே பண்ணி இன்னொரு ஷேர் வாங்குறாங்க. சீன்றவங்க $20 பே பண்ணி ஒரு ஷேர் வாங்குறாங்க. ஸோ சேம் டீன்றவங்க $20 பே பண்ணி ஒரு ஷேர் வாங்குறாங்க. ஸோ மிஸ்டர் எக்ஸோட 4 ஷேருமே விற்று போயிடுச்சுன்னா அவருக்கு மொத்தம் $80 கிடைக்கும். ஸோ இதை 4 பேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரே 4 ஷேர் கூட வாங்கலாம். ஸோ ஃபைனலாக மிஸ்டர் எக்ஸ் கிட்ட ஆல்ரெடி $20 இருந்துச்சு. இப்போது $80 பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஸோ மொத்தமாக அவருக்கு தேவையான $100 ஃபார் கேபிட்டல் கிடச்சிருச்சு. ஸோ ஷேர்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில் இம்ப்ரூவ் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.